ஹாய் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டேய் சொல்லுடா, நிலா யாரு? டேய் அப்பாவுக்கு பிடிக்காத எதையும் செஞ்சிடாதடா. அப்பாவுக்கு பிடிக்கும்டி. நிலா நம்ம வீட்டுக்கு மருமகளாக வர்றது அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீ வேணா பாரு. அப்படி யாருடா அந்த பொண்ணு? நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சவங்களா? ஆமாடி, அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வர்றது அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏய் சஸ்பென்ஸ் வைக்காதாடா, யாருன்னு சொல்லு. சஸ்பென்ஸ் இருக்கணும்டி. இப்போவே எல்லாத்தையும் சொல்லிட்டா ஸ்டோரி கேட்குறவங்களுக்கு போர் அடிச்சிடாதா? ஓவரா பண்ணாதடா. எல்லாருக்கும் தெரியும் போது நீயும் தெரிஞ்சுக்கோ நீலா யாருன்னு. டே அட்லீஸ்ட் அவள் எப்படி இருப்பானாவது சொல்லுடா. உன்ன மாதிரியே இருப்பா, ரொம்ப அழகா. உன்ன மாதிரியே ரொம்ப நல்ல பொண்ணு. டே ஃபோட்டோ இருந்தால் காட்டுடா. இந்த ஒரு நிமிஷம். இவ தான். என்ன மாதிரி இல்லைடா, இவ என்னை விட இன்னும் அழகாக இருக்கா. ம் மாடு கண்ணு போட்டிருக்குடா. கீழே அம்மா கடும்பு காய்ச்சிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பு. கொஞ்சம் நிலாக்கம் எடுத்துகிட்டு போடா. இதுக்குள்ளேயே சப்போர்ட்டா? ஆமாம், என் தம்பி ஒரு பொண்ணை பார்த்துருக்கான், அவனுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக தான் இருக்கும். என் சப்போர்ட் அவளுக்கு தான். சரி ஓகே, நான் எடுத்துகிட்டு போகிறேன். வாங்க, பேசி முடிச்சிட்டிங்களா அக்காவும் தம்பியும்? சரி இந்தாடா, இதை சாப்பிட்றா. இல்லைம்மா, இது ஒரு டிஃபன் பாக்ஸில் போடுறேன், நான் போய் பசங்களோட சாப்பிட்டுக்கிறேன். டைம் ஆயிடுச்சுமா எனக்கு பஸ் வர்றதுக்கு. சரி அப்பா எங்கே? உங்கள் அப்பா வெளியில் தான் யார்கிட்டயோ ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு பாரு. சரிம்மா, நான் கிளம்புறேம்மா. அப்பா போகலாம்மா. என்ன தம்பி கிளம்பிட்டிங்களா? ஆமாப்பா போகலாம்மா. என்னப்பா ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லைப்பா, கிளம்பலாம் வா. தம்பி பஸ் எப்போ வரும்? இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடும்ப்பா. அப்பா என்னாச்சு? யார்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்தீங்க? ஏன் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு? சொல்லுங்கப்பா, என்னப்பா, என்ன பிரச்சனை? இல்லைப்பா, இப்போ ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு போனாங்கல்ல. ஆமாம், அவங்க பாப்பா ஜாதகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அவங்க அப்புறம் சொல்கிறேன்னு போதே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஒரு வேளை அவங்களுக்கு பொண்ணை பிடிக்கலையோ என்னவோ. விடுங்கப்பா, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. இல்லைப்பா, நானும் பாப்பா ஜாதகத்தை ஒரு 2-3 இடத்துல காமிச்சேன். அவங்களும் இதே பிரச்சனையை தான் சொன்னாங்க. அப்பா, மீனா என்ன ஹாஸ்பிட்டல்லையா பிறந்தா? எக்ஸாக்ட் டைமை குறித்தோம், அதுபடி ஜாதகம் எழுதணும், ஜாதகம் தப்பாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு. அவள் வீட்டில் தானப்பா பிறந்தா. ஒரு வேளை நம்மளே டைமு கூட தப்பாக குறிச்சிருக்கலாம்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அவளுக்கு எந்த கஷ்டமும் வராது, எந்த பிரச்சனையும் வராதுப்பா. நீங்கள் எதையும் போட்டு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. மீனா ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, அவளுக்கு எதுவும் ஆகாது. நம்ம குடும்பத்துக்கு எதுவும் தப்பாக நடக்காதுப்பா. ப்ளீஸ் நீங்கள் இப்படி இருக்காதீங்கப்பா, என்னால் இப்படி பார்க்க முடியல உங்களை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில் பார்க்குறவன்லாம் இப்படி சொல்கிறாரேன்னு ஒரு வருத்தம், அவ்வளோதான். நான் இதெல்லாம் சரி பண்ணிக்கிறேன். நீங்கள் இதெல்லாம் பற்றி எதுவும் வருத்தப்பட்டுக்காதீங்க. உங்கள் கவனம் படிப்பில் மட்டுமே இருக்கட்டும். நாளைக்கு நல்லபடியாக பார்த்து பரீட்சை எழுதுங்க. சரிங்கப்பா, பஸ் வந்துருச்சு தம்பி, கிளம்புங்க. சரிங்கப்பா, நீங்கள் பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க. சரிப்பா. மீனாவோட ஜாதகத்தில் என்ன பிரச்சனை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க.